எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நமது வக்ஃப் நமது உரிமை என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான முஃமின்களே, ஏறக்குறைய 10 நாட்களாக சமூக வலைதளங்களில் எதை பார்த்தாலும் வக்ஃப் சம்பந்தமாக விவாதங்களும் வக்ஃப் சம்பந்தமான போராட்டங்களும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் வக்ஃப்னா என்ன, வக்ஃப் என்றால் எதற்கு சொல்லப்படுகிறது, எதனால் இந்த போராட்டங்கள் என்றெல்லாம் செய்திகளின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக, பலருடைய விவாதங்களின் வாயிலாக நாம் ஓரளவுக்கு அறிந்திருந்தாலும் அதனுடைய உண்மை தன்மை என்ன, எதனால் இந்த போராட்டம், எதற்காக இப்பேற்பட்ட ஒரு தலைப்பு, நாம் பார்க்கும் சுவர்களில் எல்லாம் நமது வக்ஃப் நமது உரிமை என்ற பேனர்கள் வைக்கப்பட்டது என்பதை இந்த ஜும்மாவிலே நாம் அது சம்பந்தமாக யோசிப்பதும் பேசுவதும் வருங்காலங்களில் நம்முடைய உரிமைகளை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்ற நல்ல எண்ணத்தில் இன்றைக்கு நாம் அது சம்பந்தமாக சிந்திக்க இருக்கிறோம். வக்ஃப் என்ற இந்த வார்த்தை இருக்குது அல்லவா, இது அரபியிலே இதற்கு நிப்பாட்டுதல், நிறுத்துதல் என்று சொல்லுவார்கள். வக்ஃப் என்று சொன்னால் அரபி சொல்லினுடைய முழு அர்த்தம், அதனுடைய அகராதியில் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பொருளை ஒரு இடத்துல அப்படியே தக்க வைத்தல், அப்படியே நிப்பாட்டி வைத்தல். இந்த தக்க வைத்தல், நிப்பாட்டி வைத்தல் என்பது எதற்காக, யாருக்காக சொல்லப்படுகிறது? அழியாத ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு தந்த அந்த சொத்து, அல்லாஹ்வுக்கு தந்த அந்த வக்ஃப் என்ற அந்த சொத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டிய நிப்பாட்டி வைத்தல். இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் எப்பொழுதும் அழியாதவனாக இருக்கிறான். எனவே இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தார்களோ அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை மறுமை நாள் வரைக்கும் நிப்பாட்டி வைத்தல் என்ற அசல் அந்த செயலுக்கு தான் மார்க்கத்திலே வக்ஃப் என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த வக்ஃப் என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இன்றைக்கு நம் இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வண்ணமாக ஒரு மிகப்பெரிய கொடுமையான சட்டத்தை நமக்கு மத்தியில் இன்றைக்கு அது அமல் செய்யப்பட்டிருக்கிறது. கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, நம்ம சமுதாயத்திற்கு வக்ஃப் என்று சொன்னால் என்னவென்று தெரியவில்லை. அது ஒரு குறையாக இங்கு நாம் சொல்லவில்லை, இன்னமும் நாம் அறியாமல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய இஸ்லாமியர்கள் சட்டம் பாஸ் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட அந்த வக்ஃபினுடைய வீரியத்தை